சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை, அதில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவர் ஒரு ஆள் தான் குற்றவாளி, அவருக்கு வேறு யாருமே உதவி செய்யலை அப்படிங்கிறது மாதிரி வழக்கு முடிஞ்சு தீர்ப்பும் அறிவிச்சாச்சு. ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விடை காண முடியாத பல வினாக்கள் இருக்கின்றன அப்படின்னு அதிமுகவும் சொல்லியிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஒரு ஸ்பீச், ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதில் யார் அந்த சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லும் பொழுது இனிமே யாராவது யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரில. வழக்கே தொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அதற்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்கிறது மாதிரி. ஆனால் அந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை. அவர் அதில் சிடிஆர், அதாவது கால் டீட்டெயில் ரெக்கார்ட், அதை வைத்து கொண்டு ஞானசேகரன் அந்த சம்பவம் நடந்த பொழுது யாரிடமெல்லாம் பேசினார், அதற்கு முன்பும் பின்பும் யாரோடெல்லாம் பேசினார், ஈவன் போலீஸ் அதிகாரிகளோடு பேசிய அந்த இதெல்லாம் எந்த டயத்தில் பேசினாங்கிற எல்லா ஆதாரங்களையும் சொல்லி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் வீட்டிலையும் ஒரு பெண்கள்லாம் இருக்காங்க, அவருக்கும் மகள் இருக்காங்க. ஸ்டாலினுக்கு புரியும்படி அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் பதில் சொல்லனா அடுத்த 48 மணி நேரத்தில் இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, பல ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்போ இந்த யார் அந்த சார், அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்டாலே கான்டெப்ட் ஆர் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த சாரில் தான் விஷயமே இருக்கு. இப்போ இவர் இது போட்டார் இல்லையா, சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் ஸ்டாலின். அதை வழக்கு வந்தது, அதை தள்ளுபடி பண்ணது. அப்போ இவங்க பேசினாங்களா, அதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க இல்லையா? அப்போ இவர்கள் இவர்களுக்கு ஒரு வழக்கு வரும்போது விமர்சனம் பண்ணலாம். ஆனால் யார் அந்த சாரை பற்றி விமர்சனம் பண்ணோம்னா அது கான்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் சொன்னால் அந்த சாரில் தான் அந்த விஷயமே இருக்கிறது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன போல அந்த வீடியோ கேட்டேன், கிட்டத்தட்ட 14 நிமிஷம். அந்த வீடியோ பார்த்த பிறகு நமக்கு பல கேள்விகள் நமக்கே வருது. முதல்ல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது. அண்ணாமலை அவர்கள் கடுமையான நிர்பந்தம் கொடுத்த பிறகுதான் சம்பவம் நடந்து 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் நடந்திருக்கிறது. 24ஆம் தேதி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே தொலைபேசியில் பேசுறார் ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட. இந்த ஞானசேகருடைய நண்பரையும் சொல்லியிருக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரி ஏன் அவர் கூட என்ன பேசினாங்க என்பதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்காவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த அதிகாரியின் பெயர் யார் என்பதை வீரர்களை வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. அதே போல அவர் சொல்ல அந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி திருப்பி அவர்கிட்ட பேசுறார். அதே பிறகு கோட்டூர் சண்முகம் ஒருத்தர்கிட்ட மறுநாள் முழுக்க பேசிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அளவுக்கு பேசியிருக்கிறார். இந்த சிடிஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அண்ணே கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. அவ்வளவுதான் நமக்கு தெரிகிறது. வாட்ஸ்அப்ல நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். அதற்கு வேற ஒரு டெக்னிக் இருக்கு, அதை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அவரே. அது போலீஸ் தான் பண்ண முடியும், நம்ம சாதாரண மனிதர்கள் பண்ண முடியாது. அதனால பேசப்பட்டது டைம் எவ்வளவு டியூரேஷன் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அளவுக்கு அந்த கோட்டூர் சண்முகம் என்பவரோட தொடர்ந்து அந்த நாள் முழுக்க பேசியிருக்கிறார். அதே மாதிரி கோட்டூர் சண்முகங்கிறவர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நடராஜன் என்பவர்கிட்ட 13 முறை பேசியிருக்கிறார். அந்த நடராஜனோட தான் அந்த கேட்டு எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கும் மேனேஜர். அவர்கிட்ட பேசின பிறகு ஒரு திரும்பி விட்டுறாங்க, வெளியில வந்துடுறாரு. எதுக்காக வந்தாரு தெரியாது. அதன் பிறகு என்ன தகவல் வருது, அங்க உள்ள சிசிடிவி கேமரால வேலை செய்யல, ரெக்கார்டிங் எதுவும் கிடைக்கல. அப்ப தடயங்களை அழிப்பதற்காக வெளியே அனுப்பப்பட்டாரா? இந்த கீழே இருக்கக்கூடிய ரொம்ப வேலிட் கொஸ்டின். அதே போல மாசுவோட அந்த கோட்டூர் சண்முகம் பேசுறாரு. அப்ப இவங்கள விசாரணை நிலையத்துக்குள்ள ஏன் வரல? அந்த கோட்டூர் சண்முகம் என்கின்ற திமுக ஒரு பிரமுகர் மாசுவோட பேசியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, திமுக கட்சிக்கும் இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இவங்க சொல்றாங்க. ஆனா மாசுவோட இவர் எடுத்துக்கொண்ட போட்டோ வீடியோலாம் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த அளவுக்கு பதட்டத்தோடு ஒரு நாள் முழுக்க ஏன் செயல்பட்டார்கள்? இதுதான் நம்ம கேள்வியுடைய மையப்புள்ளி. இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த பாதிக்கப்பட்ட மாணவியிட்ட மறுநாள் காலையில போலீஸ் 2 பேர் யூனிஃபார்ம்லேயே நாள் முழுக்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்ற வார்த்தை பயன்படுத்தினால் கூட
நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா மிரட்டி இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எஃப்ஐஆர் போடாதீங்க, போடக்கூடாது, எஃப்ஐஆர் வாபஸ் வாங்க. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இதே போல எத்தனை சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல. இந்த ஒரு பெண்மணி தைரியமா எஃப்ஐஆர் கொடுக்க வந்ததுனால அதை கொடுக்க முடியாம வாபஸ் வாங்குறதுக்கான எவ்வளவு நிர்பந்தம் ஏன் கொடுக்கப்பட்டது? அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக அல்ல யாரை காப்பாற்றுவதற்காக அவசரமாக இந்த வழக்கு முடிக்கப்பட்டு தமிழ் அரசு மேல் அப்பீலே போகாது. இந்த பெண்மணி திருப்பி அவங்க அப்பீல் பண்ணாதான் அதுக்கான வாய்ப்புகளை மிரட்டப்படுவார்கள். இதெல்லாம் நம்ம தமிழக அரசியல நம்ம பார்க்கிறோம். ஆகவே சிபிஐ விசாரணைக்கு கட்டாயம் உத்தரவிட்டால்தான் இதுக்கான உண்மைகள் கிடைக்கும். அதற்கான சூழ்நிலை ஏற்பட வேண்டும். காந்தியடிகள் சொல்லுவார், நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாட்டு ராமராஜ்யம் ஏற்படணும்னு சொல்லுவார். ராமராஜ்யம்னு என்னன்னு கேட்கும்போது சொல்லுவார் அவர், ஒரு பெண்மணி நடுராத்திரியில் நகைகளை அணிந்து நம்ம நாட்டினுடைய ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை செல்ல முடியுமானால் அதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான அடையாளம், அதுதான் ராமராஜ்யம் என்று காந்தி சொல்லியிருப்பார். அதாவது காந்தி அப்போ என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வர்றது, வீட்டை விட்டு. ஆமா, இப்போ கடந்த ஒரு வாரமா நடந்துருக்கு. வீட்டில் இருந்தா கூட கொலை நடக்கிறது, அவங்கள தாக்குறாங்க, நகை பறிப்பதற்காக கொலை நடக்கிறதுங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை நான் சரியா மிஸ் பண்ணிட்டு ரிப்பீட் பண்றேன். ஒரு பெண் எந்த விதமான ஆண் துணையுமின்றி தன்னந்தனியாக எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு நாட்டின் எந்த ஒரு மூலையிலும் நடுராத்திரி 12 மணிக்கு போக முடியுமே, ஆனால் போய் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் திரும்பி வர முடியும் என்றால் அதுதான் உண்மையான சுவராஜ்யம். அப்ப பெண்களுக்கு வரக்கூடிய பாதுகாப்பு தான் முக்கியம். அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த சமூக கட்டமைப்பு, அந்த அரசியல் எல்லாமே வேஸ்ட், சமூக ஒழுங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆகவே தமிழகம் எந்த இடத்துல இருக்கின்றது அப்பா ஆட்சியில என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார், போக போக தெரியும்.